லெட்டர் எழுதிட்டு 2 பேரும் ஒன்னா போனீங்கன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, நான் தனியா தாங்க வந்தேன். தெய்வமே, சரி சரி, முதல்ல நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வண்டி எடுத்துட்டு வரேன். ப்ளீஸ் சொல்லு. என்ன விட்டுருங்க, முதல்ல நீங்க போய் மீராவை தேடுங்க. சரி துர்கா, நாங்க மீராவை தேடுறோம். முதல்ல நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. ப்ளீஸ் மீராவை போய் தேடுங்க. துர்கா, ஹலோ. ஐயா, என்னங்க ஆச்சு? துர்கா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. சுவிட்ச் ஆஃபா? ஐயா, என்னையா சொல்றாங்க? மீராமா துர்கா அம்மா கூட இல்லையாமா? நான் தனியா தான் வந்தேன். மீரா என் கூட இல்ல. நீங்க மீராவை தேடுங்கன்னு சொல்ற. ஐயோ, பயத்து புள்ளகாரி. மீரா எங்க போனான்னு தெரியலையே. ஐயா, எங்க போய் தேடுவேன்? மீராவை எங்க போய் தேடுவேன்? மீரா, நான் எங்க? மீரா எங்க போனா? என்னது என்ன இதெல்லாம்? இனிமேல இந்த குடும்பத்தை என்ன பண்ணலான்னு இருக்க? தெய்வம் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகத்தை கொண்டு வராம முதல்ல எங்க துர்கா அம்மாவையும் மீரா அம்மாவையும் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துரு. உனக்கு பொண்ணியவா போகும், பொண்ணியவா போகும், பொண்ணியவா போகும். பாபா ஐயோ, ஐயோ, என்ன அப்படி என்ன யோசனை? நீலு, நீலு, என்னடி எந்த கப்பல் முழுகி போச்சுன்னு இப்படி கணத்துல கை வச்சு உட்காந்துட்டு இருக்கிற? கப்பல் முழுகி போயிருமான்னு பயத்துல உட்கார்ந்து இருக்கேன். ஆமா, இவ பெரிய மிட்டா மிராசு. இவ பேர்ல 9 கப்பல் ஓடுது. அதுல ஒரு கப்பல் முழுகி போச்சுன்னு கவலைப்படுறதுக்கு. அது இல்லங்க, சொல்லு. மீராவும் துர்காவும் வீட்டை விட்டு போயிட்டாங்கல்ல, ஒருவேளை அவங்க எங்கேயாவது விழுந்து செத்து போயிருப்பாங்களோன்னு. ஏய், செத்தா செத்து போட்டு மாடி, நமக்கு நல்லது தானே. தேவையில்லாத சொந்தம் போவோம், நமக்கு தேவையான சொத்து கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும்ல. சாவறதுக்கு முன்னால என் சாவுக்கு காரணம் இவகதான்னு நம்ம எல்லாரும் பேரும் எழுதி வச்சு செத்து இருந்தா. பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் சொன்னதும் பயத்துல உங்க மூஞ்சியில இருக்கிற ரத்தம் எல்லாம் சுண்டி போச்சு. அவங்க நம்ம பேரை எழுதி இருந்தா போலீஸ் வந்து நம்மள எல்லாம் பிடிச்சிரும்ல. ஏய், சும்மா இரு, கண்டதெல்லாம் பேசி என்ன கலவரம் பண்ணாத. இல்லங்க, துர்கா கூட நம்ம பேரெல்லாம் எழுதி வைக்க மாட்டா. ஆனா அந்த கோழி முட்டை கண்ணி இருக்காளே மீரா, அவ கண்டிப்பா நம்ம பேரை எழுதுவா. அதுவும் முக்கியமா என் பேர் அவ எழுதி இருப்பா. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன் கேட்கலாம் விட்டுருவா போற? ஏன்? மீராவோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு நான் டிராமா பண்ணல, அந்த கோவத்தை மனசுலயே வச்சிருந்து லெட்டர் எழுதும் போது பேரா என் பேரை தான் எழுதுவா. நீ பண்ணது தப்பு தானே. அவ குழந்தைய கொல்ல நினைச்சதுக்கு நீ தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். என்னங்க இப்படி பேசுறிய? நான் உங்க பொண்டாட்டி, நீங்க எனக்கு ஆதரவா இருக்க மாட்டீங்களா? இருக்கவே மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீ பண்ணது தப்பு. ஆமா, நீ பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். சொல்லிட்டேன். போங்க, நல்லா போங்க போங்க. போலீஸ் வந்து என்ன கைது பண்ணி கூட்டு போய் கேக்கும்போ நான் உங்க பேரைத்தான் சொல்லுவேன். நீங்க சொல்லித்தான் அதை செஞ்சேன்னு சொல்லுவேன். அப்ப போலீஸ் உங்களையும் தானே பிடிக்கும். களி நான் மட்டும் ஏன் தனியா திங்கிறேன்? 2 பேரும் சேர்ந்தே களி திம்போம். இப்ப செயல்ல களி இல்லைன்னு சொன்னாங்களே,
பரவாயில்ல. ஐயா, மீராமாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீட்டுல யார்கிட்டயாவது விசாரிச்சுங்களா? ஒரு இடம் விடாம நான் விசாரிச்சுட்டேன். மீரா எங்கேயுமே இல்ல. என்னது? இல்லையா? ஒரே நாள்ல நான் யாரும் இல்லாத அனாதை ஆயிட்டேன். ஐயா, அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுயா. தெய்வம் இருக்குயா. தெய்வம் எங்கடா இருக்கு? அந்த தெய்வம் நீ சொல்ற தெய்வம் எங்கடா இருக்கு? நீ சொல்ற தெய்வம் எங்க இருக்கு தெரியுமா? என்ன சுத்தி இருக்கிறவங்கள பிரிக்கத்தாண்டா இருக்கு. என் நிம்மதியை பிரிக்க இருக்குடா. என் சந்தோஷத்தை பிரிக்கத்தாண்டா இருக்கு. வேதாந்தா, நான் என்னடா பாவம் பண்ணேன்? நான் யாருக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? என்ன சுத்தி இருக்கிறவங்கள யார் வந்து என்ன உதவின்னு கேட்டாலும் நான் பண்ணலையாடா? அப்புறம் எதுக்குடா? அப்புறம் எதுக்குடா எனக்கு இந்த தண்டனை? எதுக்கு இந்த வேதனை? எதுக்குடா எனக்கு இந்த சோதனை? ஒண்ணும் புரியலடா. என் விரோதிங்க கூட நல்லா இருக்கணும்னு நினைச்ச எனக்கு இதெல்லாம் தேவையா? போச்சு, எனக்கு நம்பிக்கை போச்சு. நீ சொன்ன மாதிரி தெய்வம் இருக்குன்ற நம்பிக்கை போச்சு. தெய்வம் இருக்கு, தெய்வம் இருக்கு. ஆனா அது கெட்டவங்களுக்கு ஆயுதமா தான் இருக்கு. நல்லவங்களுக்கு ஆபத்து வரும்போது கேடயமா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. நான் சொல்ற வேதாந்தம், நாட்டுல தெய்வம் இல்ல, தெய்வம் இல்ல, தெய்வம் இல்ல. ஐயா, நல்லவனா இருந்தா நல்லதே நடக்காது. நல்லவனா இருந்தா நிம்மதியே கிடைக்காது. கெட்டவனா இருக்கணும், கெட்டவனா இருக்கணும். அடுத்தவங்களோட கூடிய கெடுக்கிறவனா இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு போச்சு. மீரா உயிரோடு கிடைக்க மாட்டான். ஐயா வேணாம் ஐயா. அப்படி ஒரு வார்த்தையை உங்க வாயில இருந்து சொல்ல வேண்டாம் ஐயா. சொல்றது என்ன வேதாந்தம்? அதுதானே நடக்க போகுது. அந்த பொண்ணோட மனசு அந்த அளவுக்கு உடைஞ்சிருக்கு. அவ என்ன வேணாலும் பண்ணிக்குவான். ஐயா, நீ பேப்பர்லாம் பாக்குற இல்லையா? புருஷன்கார பொண்டாட்டிய அம்மா வீட்டுக்கு பொங்கலுக்கு அனுப்பலன்றதுக்காக எல்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. தீபக், நம்ம தீபக் மீராவை வீட்டை விட்டே துரத்தி இருக்கான். அவளால தாங்க முடியுமா? தாங்குவாளா? அதுவும் மீரா நம்மள நம்பி வந்த பொண்ணு வேதாந்தம் ஒரு வார்த்தை கூட தாங்க மாட்டான். தீபக் அவளை அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணிருக்கான்.
வார்த்தையாலேயே சுட்டிருக்கான். தெரியல வேதாந்தம், அவ இந்த நேரத்துக்கு எந்த ரயிலுக்கு முன்னாடி பாஞ்சிருக்கான்னு, ஐயா, எந்த குளத்துல விழுந்திருக்கான்னு, ஐயா, அதெல்லாம் எந்த மரத்துல தூக்க மாட்டியா. ஐயா வேண்டாம் ஐயா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட உங்க வாயில இருந்து சொல்லிடாதீங்க ஐயா. அதுக்கப்புறம் நான் செத்து போயிருவேன் ஐயா. ஆமாய்யா, நடக்காதுயா, அந்த மாதிரிலாம் ஒரு இடத்துல நடக்காதுயா. மீரா இந்த வீட்டுக்கு வரும்போது என்ன சொன்னாங்க? நான் செத்து போலான்னு நினைச்சேன், ஆனா வயித்துல இருக்கிற பிள்ளைய நினைச்சு நான் சாக விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? அதனால நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி நினைக்கிற மாதிரி அவங்க தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க ஐயா. பண்ணிருக்க மாட்டா இல்ல வேதாந்தம். ஐயோ சாமி, சத்தியமா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க ஐயா. நமக்கெல்லாம் அந்த மாதிரி துக்கம் வரவே வராதுயா. நாளைக்கே பாருங்க, மீராமா மனசு மாதிரி இங்க வரத்தான் போறாங்க. அதே மாதிரி தீபக் தம்பியும் மனசு மாதிரி இங்க வரத்தான் போறாரு பாருங்க. நிச்சயமா மனசு மாதிரி வரத்தான் போறாரு. அதெல்லாம் நம்ம கண்குளிர பார்க்கத்தான் போறோம் ஐயா. தீபக் அவன்தான் எல்லாருடைய வேதனைக்கும் காரணம், எல்லாருடைய கண்ணீருக்கும் அவன்தான் காரணம். விடக்கூடாது ஐயா, அவனை விடக்கூடாது. ஐயா வேண்டாம் ஐயா, ஐயா வேண்டாம் ஐயா, ஐயா சொல்றது கேளுங்க ஐயா. உங்க கோபம் அவருக்கு நல்லது இல்லையா? இதே கோபத்தோட நீங்க அங்க போக வேண்டாம் ஐயா. போனா போகுதுன்னு அவனை விட்டுட்டா வாசல்ல போனத்தை கொண்டு வந்து போடுற மாதிரி அவன் பண்ணிடுவான். அப்படிப்பட்ட ஆட்களை விடக்கூடாது, விடவே கூடாது வேதாந்தம். ஐயா சொல்றது கேளுங்க ஐயா. ஐயா தீபக், என்ன தீபக் இது? கொஞ்சம் கூட அதிர்ச்சி அடையவே மாட்டேங்கிறீங்க. நான் எதுக்கு அதிர்ச்சி அடையணும்? ஏன் நான் கேக்குறீங்க? காணாம போனது வேற யாரும் எவரும் இல்ல, உங்க வைஃப் தீபக். அவ யாரோ எவரோ ஆன பிறகுதான் என்னை விட்டு காணாமலே போயிருக்கா. அதாண்டா எனக்கு வேணும். அவ யாரோவா இருக்கணும், அவளுக்கு நீ எவரோவா இருக்கணும். அதாண்டா எனக்கு வேணும். தெய்வம் இருக்குடா. இதுக்கு முன்னாடி என் மனசு முழுக்க மீரா மொத்தமா இருந்தான். ஆனா இப்ப ஒரு துளி கூட இல்ல. அவ செத்தாலே நான் கவலைப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன்னு சொல்லும் போது அவ காணாம போனா நான் கவலைப்படுவேனா? நான் வருத்தப்படுவேனா? சாரி தீபக், சாரி. இந்த இடத்துல நான் என்னோட கருத்தை ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணணும். நீங்க சொல்றது பண்றது எல்லாமே தப்பு தீபக். இந்த உலகத்துல கருத்து வேறுபாடு வராத கணவன் மனைவியே இல்ல. அதுக்காக மனைவி வெறுக்கிறது ரொம்ப வேடிக்கையா இருக்கே. என்ன நாகாது? கருத்து வேறுபாடுக்கும் துரோகத்துக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? மீரா பண்ணது துரோகம், பச்சை துரோகம், பக்கா நம்பிக்கை துரோகம். அவ பண்ண நம்பிக்கை துரோகத்தை நான் சாகர கடைசி நிமிஷம் வரைக்கும் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். எனக்கு அவ வேணாம் 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 வேணாம். எனக்கு அதுதான் வேணும் வேணும் வேணும். திருப்தியா? நீ கேட்ட மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் இப்ப என் கூட இல்ல. ஏன் அவங்க எங்க இருக்காங்கன்றது கூட எனக்கு தெரியாது. திருப்தியா? இப்போ உனக்கு திருப்தியா? உங்க பிள்ளைங்களோடய நீங்க சந்தோஷமா இருங்க, சௌக்கியமா இருங்கன்னு ஒவ்வொரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ரெண்டு பேருமே காணாம போயிட்டாங்க. இப்போ உனக்கு திருப்தியா? என்னமோ ஆளை வச்சு அவங்க ரெண்டு பேரையும் நான் கிட்னாப் பண்ண மாதிரி என்ன காரணம் பண்றீங்க? என்னடா பேசுற?
பேசாத. ஒரு பிரச்சனைக்கும் 2 பேர் பிரிஞ்சு போறதுக்கும் காரணமா இருந்த நீ பேசாத. இந்த ஈனங்கட்ட மானங்கட்ட சொசைட்டில சின்ன சின்ன பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல. இதுல மீரா விவரம் தெரியாதவ, வயசு பொண்ணு. அவளுக்கு பாதுகாப்பு இருக்குமா? இருங்க, இப்போ உங்க பிரச்சனை என்ன? நீங்க பயப்படுறது மீராவை நினைச்சா இல்ல உங்க மனைவியை நினைச்சா? சொல்லுங்கப்பா, யாருக்கு பாதுகாப்பு கிடைக்கணும்னு சொல்றீங்க? எனக்கு மனைவியா வந்தவங்களுக்கா இல்ல உங்களுக்கு மனைவியா வந்தவங்களுக்கா? உங்க மனைவியை பத்தின கவலையா இருந்தா தெரியும்ல, இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நாகா. இவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, கண்டுபிடிச்சு தருவாங்க. மீரா எக்கேடு கேட்டாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. டேய்! அவ வயத்துல இருக்கிறது உன் குழந்தைடா, உன் குழந்தை. மரமே வேணாம் வெட்டி சாய்க்கிறப்போ இலைக்கும் கிழக்கும் யாராவது ஆசைப்படுவாங்களா? என்னடா சொன்ன? அப்பா ப்ளீஸ், இது பப்ளிக் பிளேஸ். நன்றி கட்டவன் நாகரிகத்தை பத்தி பேசக்கூடாது. கட்டின பொண்டாட்டியையும் அவ சுமந்துட்டு இருக்கிற குழந்தையும் பத்தி கவலைப்படாதவன் பப்ளிக் பிளேஸ்ல நடக்கிற அவமானத்தை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. 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 என்னங்க சார் இது? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அவர் தான் பொது இடம் சொல்றாருல. உள்ளத்தாச்சியா இருக்கிற இவனோட பொண்டாட்டியை இவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவர் அந்த மாதிரி பண்ணிருந்தா அவர் மனைவியை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். தெரியலம்மா, தெரியல. என் மருமக, என் அப்பாவி மருமக எங்க இருக்காங்கிறதே தெரியல. அவளா அவளா அப்பாவை வருவாங்க? இல்ல இல்ல, அவ அடப்பாவி மருமக. அடப்பாவி மருமக. என்னடா சொன்ன? என் மருமக மீரா அடப்பாவி மருமக இல்லடா, இல்ல. அவ அடப்பாவி, அப்பாவி. அவ கறந்த பால், பிறந்த குழந்தை. நல்லவ, ரொம்ப ரொம்ப நல்லவ. தீபாவளி, உனக்கு வெறும் கல்லுக்கும் வைரக்கல்லுக்கும் வித்தியாசம் தெரியல. அதான் விவரம் இல்லாமையே பேசிக்கிட்டு இருக்கேன். டேய், ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்க. மீரா மாதிரி தேவதைய கணவன் காப்பாற்ற வேண்டாம், கடவுள் காப்பாற்றுவாரா. கடவுள் அவர் காப்பாற்றுவாரா. யார் எப்படி போனா நமக்கு என்ன? நம்ம ரூட் கிளியர் ஆனா சரி. உங்க அப்பா இல்லாத வீட்டை பார்த்து சரக்கு அடிக்கிறது செம கிக்கா இருக்கு வசந்த். இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கத்தான் உங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன்.
என்னடா இவன் தான் வரலுக்கு தானே முத்தம் கொடுக்கறானேன்னு பாக்குறீங்களா? இந்த சரக்குக்கு இந்த வீடு தான் நான் தொட்டுக்கிற சைட் டிஷ். உங்க அப்பன் இந்த வீட்டை கோவில் மாதிரி வச்சிருந்தான். நான் கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு இந்த வீட்டை ஆள் இல்லாத வீட்டை மாத்திட்ட பாத்தியா?